மாணவிகளே, கணக்கியல் பாடங்களில் 2வது பாடம் நம்ம பார்த்துட்ருந்தோம். இந்த கணக்கியலுடைய கருத்து கட்டமைப்புங்கிற தலைப்பின் கீழே கணக்கேடுகள் பராமரிப்புனா என்ன, அவற்றினுடைய நோக்கங்கள், நன்மை தீமைகளை குறித்து பார்த்துருந்தோம் இல்லையாம்மா. அடுத்ததாக நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய தலைப்பு கணக்கியலின் கருத்துக்களும் மரபுகளும். கணக்கியலின் கருத்துக்களும் மரபுகளும் சொல்லிட்டு உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் 22லேருந்து 24 வரை கொடுத்துருக்கோம். புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி பார். ஓகே, இதில் 11 ஹெட்டிங்கும் ஒரே கிளாஸில் போடாமல் ஃபஸ்ட்டில் 6 ஹெட்டிங்கும் முதல் கிளாஸ் ஆகும், அடுத்த 5 அடுத்த கிளாஸ் ஆகும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டில் கணக்கியலின் கருத்துக்களில் முதல் கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, வணிக தனித்தன்மை கருத்துன்னு கொடுக்கப்பட்டிருக்கும். வணிக தனித்தன்மை. தனித்தன்மை அப்படிங்கிறதுல என்ன தெரியுதுன்னா, வேறுபடுத்தப்பட்டது, தனித்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். வணிகம் எதிலிருந்து தனித்து காட்டப்பட வேண்டும்? அதன் உரிமையாளரிடமிருந்து தனித்து காட்டப்பட வேண்டும். ஒரு வியாபாரி, அதாவது ஒரு வணிகர் தன்னுடைய வியாபாரத்திற்கான முதல் போட்டு தொழில் தொடங்குவார் இல்லையா. யார் ஒருவர் வியாபாரத்துக்கு முதல் போடுறாரோ அவர் தான் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஆவார். அப்போ அந்த உரிமையாளர் வேறு, அந்த தொழில் வேறுன்னு கணக்கியல் கூறுது. இன்னும் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. நீ ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கிறா, ஒரு 10 லட்சம் முதல் போட்டு உன்னுடைய ஜவுளி கடை ஆரம்பிக்கிறா. பிரியா என்கிறவர் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்க, அல்லது உன்னுடைய ஒவ்வொருவரும் உன்னுடைய பேர் எடுத்துக்க, சரியா. நீ ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய நேமில் பிரியா ஜவுளி ஆடைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறா இல்லை, ஜவுளி வியாபார கடைன்னு போட்டுட்டா. இப்போ 10 லட்சம் முதலீடும் போட்டுட்டா. இந்த முதல் போட்டு தொழில் தொடங்கக்கூடிய கடை யாருடையதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? உன்னுடையது. அதில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் யாருடையது? உன்னுடையது தான், எந்த சந்தேகமும் இல்லை. அதனுடைய உரிமையாளர் நீ தான். ஆனால் அக்கௌண்டன்சி பேசிக் அடிப்படை கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, தொழில் வேறு. தொழில் என்பது என்ன? ஜவுளி வியாபாரம், அதாவது பிரியா ஜவுளி கடை அப்படின்னு வைக்கிறது நிறுவனம் வேறு இல்லை. இப்போ இந்த தொழில் நிறுவனம் வேறு, பிரியா நிறுவனம் வேறு, பிரியா வேறு. இதுதான் பிரியா, அந்த பிரியா கார்மெண்ட்ஸ், அதாவது பிரியா ஜவுளி கடையினுடைய என்ன சொல்கிறோம்? உரிமையாளர். ஆனால் அந்த பிரியா ஜவுளி ஆடையகம் அப்படி என்பது வேறு ஒரு தொழில், வேறு ஒரு அமைப்பு என கணக்கியல் அதனுடைய தனித்தன்மையை எடுத்து கூறுகிறது. அப்போ இந்த உரிமையாளரை ஏன் தனித்து எடுத்து கூறுறோம் அப்படின்னா, அந்த தொழில் நிறுவனத்திற்கு உரிமையாளர் கொடுத்த தொகையானது முதல் என அழைப்போம். ஒரு தொழில் தொடங்குறதுக்காக ஒரு உரிமையாளர் இடப்பட்ட தொகை முதல் என அழைக்கப்படும். நீ 10 லட்சம் போட்டிருக்கியா, இந்த 10 லட்சம் உன்னுடைய முதல். உன்னுடைய ரூபாய் உன்னுடைய கடைக்காண்டி எல்லாம் போட்டாலும் கணக்கியல் அடிப்படை கருத்து என்ன சொல்லுது? தனித்தன்மையான கருத்து. தொழிலுக்காக நீ போட்ட முதல் தொகையை தொழில் நிறுவனம் உனக்கு திருப்பி தரணும். தொழில் நல்லா ஜம்முன்னு ஓடும் பொழுது அந்த தொகையை நம்ம என்ன செஞ்சிடலாம்? எடுத்துக்கிடலாம், புரியுதா? அல்லது அந்த கலைப்பின் பொழுது அந்த முதல் தொகை நமக்கு கொடுத்துடணும். முதல் என்பது தொழில் நிறுவனம் உரிமையாளருக்கு செலுத்த வேண்டிய ஓர் பொறுப்பு, உரிமையாளருக்கு செலுத்த வேண்டிய ஓர் பொறுப்பாகும். புரியுதாம்மா? இதே இது நம்ம கணக்கு பதியும்போது தொழில் நிறுவனத்தில் தான் கணக்கேடுகள் பராமரிப்பாங்க. நீனே எழுதினாலும், நீ ஒரு அக்கௌண்டண்ட்டை எழுதினாலும் அது யாரோடைய கணக்கு? தொழில் நிறுவனத்தின் கணக்கு. எனவே இந்த தொழில் நிறுவனத்திற்கு ரொக்கம் உள் வருகிறது. ரொக்க கணக்கு பற்றி பிரியாவுடைய முதல் கணக்கு. ஏன்னா பிரியாவுக்கு முதல் தொகை திருப்பி செலுத்தப்பட வேண்டும். இது கணக்கியலின் அடிப்படை தனித்தன்மையான கருத்து. பிரியா வேறு, பிரியாவுடைய ஜவுளிக்கடை வேறு. புரியுதா? சரி, இப்போ இந்த நிறுவனத்தில் நீ உன்னுடைய கடையிலேருந்து உன்னுடைய சொந்த உபயோகத்துக்காண்டி 4 சேரீ 4 சுடி மெட்டீரியல் எல்லாம் எடுத்துக்கிட்டுற உன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக. அங்கே இருக்கிற கேஷ்லேருந்து உன்னுடைய சொந்த செலவுகளுக்காக எடுக்கிறா. இந்த எடுத்த தொகையை நீ என்ன செய்யணும்? கட்டாயம் நிறுவனத்திற்கு நீ என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். அதுக்கு என்னென்னா எடுப்பு கணக்கு பற்றி
ரொக்க கணக்கு. எடுப்பு கணக்கு பற்றி சரக்காக எடுக்கிறோம், ஜவுளியாக எடுக்கும்போது கொள்முதல் கணக்குன்னு பதிவோம். ஓகே, இது உனக்கு அடுத்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறோம். இப்போ பாருமா, இந்த எடுத்த பொருட்களை நீ தினச்சும் அதற்கு உரிய தொகை நிறுவனத்திற்கு செலுத்தப்பட வேண்டும். எனவே அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்களும் பொறுப்புகளும் நிறுவனத்துடையது பிரியாவுடையதாக இருப்பினும் நிறுவன கணக்கேடுகளில் நிறுவனம் வேறு நிறுவனத்தின் உரிமையாளர் வேறு என்பதை காட்டக்கூடிய ஒரு தனித்தன்மை கருத்தாக அப்படின்னா கருதப்படுகிறது. இதுதான் முதல்ல உனக்கு பண மதிப்பீட்டு கருத்து என கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த உரிமை பொறுப்புகள்லாம் நமக்கு என்ன செய்யறோன்னு சொன்னால், அந்த நிறுவனம் பிரியாவுக்கு கடனை செலுத்தணும். புரியுதா? நீ எடுத்த தொகையை தொழில் நிறுவனத்திற்கு நீ என்ன செய்யணும், கட்டி ஆகணும். புரியுதா? அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு பண மதிப்பீட்டு கருத்து. பண மதிப்பீட்டு கருத்து இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா, தொழில் நிறுவனத்தில் அதாவது வணிக நடவடிக்கைகள் பணத்தினால் குறிக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் மட்டுமே நிறுவன ஏடுகளில் பதிவு செய்ய முடியும். இப்போ பாரு, நம்ம கடை ஆரம்பிச்சிருக்கோம். கடைக்கு வேண்டிய சரக்குகள்லாம் வண்டியில் ஏற்றிட்டு வருவோம், ஏற்றி செலவு கொடுப்போம், போக்குவரத்து செலவுகளை கொடுப்போம் இல்லையா, தூக்கிட்டு வந்தவங்களுக்கு கூலி கொடுப்போம். இப்படி பல்வேறு விதமான செலவுகள் இருக்கும். இப்போ சப்போஸ் நீ ஒரு வாடகை நம்ம கட்டணத்துக்கு ஜவுளி கடை வச்சுருந்தா வாடகை செலுத்துவா, கரண்ட் பில் கட்டுவா, இதெல்லாம் ஒரு இவ்வளோ ரூபாய்க்குன்னு சொல்லுவாள். இப்போ நீ இந்த ஜவுளி கடையை அழகாக அடுக்கிறக்காண்டி கப்போர்டு வாங்கியிருப்பான், அறைகலன்கள், ஃபர்னிச்சர், இதெல்லாம் பணத்தினால் உனக்கு என்ன செய்யணும்னா மதிப்பீடு செய்ய முடியும். எனவே இவை அனைத்தும் வணிக நடவடிக்கைகள் ஏடுகளில் பதிவு செய்யக்கூடியவை. ஆனால் இதே உன்னுடைய கம்பெனியில் ஒரு 5 பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்க. இந்த 5 பணியாளர்கள் வேலை பார்க்கும்போது அந்த பணியாளர்களுடைய திறன், அவங்க உழைச்சிருப்பாங்க, நிறைய வேலை பார்த்துருப்பாங்க. அந்த வேலைக்குன்ட்டு இவங்க இவ்வளோ ரூபான்னு நம்ம சம்பளம் கொடுக்குறோம், மாத சம்பளமோ டெய்லி வேஜஸை பேசுவோம். ஆனால் அதையும் காட்டிலும் கூடுதலாக செஞ்சுருக்கலாம், அல்லது அதையும் காட்டிலும் குறைவாக செஞ்சாங்க. இதற்கு இவ்வளோ பணத்தினால மதிப்பின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த பணியாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம், இல்லை இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு இவ்வளோ தொழிலுக்கு மதிப்பு போட முடியாது. பணி சூழ்நிலைகள் காரணங்களால் மாறலாம், ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறலாம். பணத்தினால் மதிப்பீடு செய்ய முடியாத நடவடிக்கைகள் கணக்கேடுகளில் பதிவு செய்ய முடியாது. எனவே கணக்கியல் என்பது பண மதிப்பீட்டிலானது அப்படின்னு சொல்கிறோம் செகண்ட் பாயிண்டில். ஓகேயா மாணவிகளே? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தேர்ட் பாயிண்ட்டு நிறுவன தொடர்ச்சி கருத்துன்னு கொடுத்துருக்கோம். நிறுவன தொடர்ச்சி கருத்து. இந்த நிறுவன தொடர்ச்சி கருத்து என்பது நம்ம தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு நல்ல நினைவச்சிக்க. தொடர்ச்சி கருத்து என்பது நீடித்த நாள் நிலைத்த தன்மை கொண்டதுங்கிறத பொருள். நீடித்த நாள் அல்லது நிலைத்த தன்மை. இப்போ நீ கடை தொடங்குறேன்னா உடனே 1 மாதத்தில் மூடிடணும், 1 வருஷத்தில் மூடணுங்கிற நோக்கத்தில் யாரும் தொழில் தொடங்குறதில்லை. அது எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், வளர்ச்சி அடையணும், பரம்பரையாக நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய இவங்க சந்ததிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நீண்ட எதிர்பார்ப்போடு நீண்ட கால கனவோடு தான் நம்ம நினச்சோம் தொழில் தொடங்குவோம் இல்லையா. எனவே இந்த தொழில் தொடங்கும் பொழுது ஒவ்வொரு வணிக நிறுவனமும் நீடித்த வாழ்வோடு நீண்ட நாள் ஒரு உழைப்பு காரணத்தோடு தொழில் தொடங்கப்படுகிறது. அதாவது நீண்ட எதிர்பார்ப்போடு நினைச்சப்படுது தொழில் தொடங்கப்படுகின்றன. எனவே தொழில் நிறுவனத்தினுடைய கணக்கேடுகள் அனைத்தும் சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும். நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் அனைத்தும் என்ன செய்யப்படும்னா அதனுடைய பிரதான அடக்க விலையை பதிவு செய்யணும்னு கொடுக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய புக்கில் நீ பிரதான அடக்க விலைன்னா வேறு எதுவும் யோசிக்காத. பிரதான அடக்க விலை என்பது வாங்கிய விலை. இப்போ பாரு, ஒரு ஃப்ரிட்ஜை போய் வீட்டுக்கு வாங்குகிறேன், அது 15,000 நீ கொடுத்து வாங்கினா 15,000 தான் அதனுடைய அடக்க விலை. ஓகேயா? இந்த 15,000 அடக்க விலை நீ ஜனவரியில் வாங்கியிருப்பா, டிசம்பரில் வேறு ஃப்ரிட்ஜ் மாற்றணுங்கும்போது 15,000 உன்னால் விற்க முடியுமா? முடியாது. இதில் என்ன ஆயிரும், தேய்மானங்கள்லாம் இருக்கும் இல்லையா. எனவே அந்த கணக்கேடுகள் பதியும் பொழுது தேய்மானம் கழிச்சிருவாங்க,
அதே போல் கடனுக்கு விற்றுருப்பாங்க, சிலவங்க தராமலே போயிடுவாங்க, திரும்ப பெறவே முடியாமல் போயிடும். இது நமக்கு வாராக்கடன் நஷ்டமாயிரும். இந்த வாராக்கடனுங்கணும் கொடுபிட வேண்டிய செலவுகள் இருக்கும், முன்கூட்டி செலுத்திய செலவுகள் இருக்கும், பெற வேண்டிய வருமானங்கள் இருக்கும். இவை அனைத்தும் கணக்குகளில் சரியாக பதிவு செய்யப்பட்டு கணக்கு ஏடுகளில் அவை என்ன அப்படின்னா பதிவு செய்யப்படுகின்றன. இதுதான் நம்மளுடைய நிறுவன தொடர்ச்சியினுடைய கருத்தின் அடிப்படையில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்ன இருந்தாலும் சொத்தினுடைய பிரதான அடக்க விலையில் அவங்க பதிவு செய்து நீண்ட நாள் அந்த கணக்கேடுகள் பராமரித்து ஒரு நீண்ட கால, அதாவது இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால் தொடர்ந்து செயலாற்றக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நடத்தப்படக்கூடிய ஒரு தொழில் தான் என்ன சொன்னால் நிறுவனத்தினுடைய தொடர்ச்சி கருத்து என கருதப்படுகிறது. மாணவிகளே, அடுத்த 4வது பாயிண்ட்டு அடக்க விலை கருத்துன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். அடக்க விலை கருத்து. இந்த அடக்க விலை கருத்து அப்படின்னு சொல்லும்போது பாருமா, அடக்க விலை அப்படின்னு சொல்லும்போது நீ ஆக்சுவலாக என்ன சொல்லுவோன்னா, ஒரு கச்சா பொருட்களை முடிவு பொருட்களாக மாற்றும் வரை ஆகக்கூடிய செலவுகள் தான் என்ன சொல்லணும்னா இப்போ பாரு, ஒரு எடுத்துக்காட்ட பாரு, ஒரு ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக்குக்கு செய்யறதுக்கு மூலப்போ கச்சா பொருள் என்ன, லெதர் சொல்லுவோம். அப்போ அதை உருவாக்கப்பட்டு முடிவு பொருளாக விநியோகப்பட்டு அதை விற்பனைக்கு ஆகிற வரை செய்யக்கூடிய செலவுகள் தான் என்னென்னா அடக்க செலவு, அடக்க விலைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் லாபம் வச்சு விற்றாவேன்னா அது விற்பனை விலைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த அடக்க விலை என்பது ஒரு பொருளை உற்பத்தி ஆகிறதுக்கான செய்யப்படவில்லை, உற்பத்தியான விலையில் நம்ம வாங்கிய விலையே அடக்க விலைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த அடக்க விலையில் கணக்கேடுகளில் பதியும் பொழுது அக்கௌண்டன்சி ரூல் நம்ம படிக்கிறோம். அதனுடைய மரபு என்ன, அதனுடைய கருத்துக்கள் என்னன்னா, அடக்க விலையில் பதியும் பொழுது ஒரு வணிக நிறுவனம் உண்மையான நிலைகளை தெரிந்து கொள்வதற்காக அவங்க என்ன செய்யணும்னா தேய்மானம் கழித்து காட்டணும். நான் சொன்னேன் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து, நான் இதில் ஃப்ரிட்ஜை வாங்குற 15,000 வாங்கியிருப்பேன், டிசம்பரில் நீ 1 இயர் தான் பயன்படுத்துகிறப்ப அதே 15,000 உன்னால் என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது. காரணம் செகண்ட் ஹேண்ட் இல்லையா, பயன்படுத்தப்பட்டது, தேய்மானம் அடைஞ்சிருக்கு. எந்த ஒரு இயந்திரம்னாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி, எந்த சொத்துக்களும் புரிதவனுக்கு அதனுடைய நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கள் நாளடையாக படிப்படியாக அதனுடைய மதிப்பு என்ன செஞ்சிட்ருக்கோம், குறைஞ்சிட்ருக்கோம். இதுதான் தேய்மானம். எனவே அடக்க விலையிலேருந்து தேய்மானம் கழித்து பதிவு செய்யக்கூடிய ஒரு முறை தான் அடக்க விலை கருத்து. புரியுதா? அப்போ இந்த அடக்க விலை கருத்தை உனக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த அடக்க விலை கருத்தில் கணக்கேடுகள் பராமரிக்கிறனால ஏற்படக்கூடிய குறைபாடுகள் 3 குறைபாடுகள் உன்னுடைய புக்கில் கொடுத்துருக்கோம். உனக்கு 2 மார்க்ஸ் கொஸ்டின் பிள்ளைங்களே, நீ நல்லா படிச்சிக்க மனப்படமாக. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு பேஜ் நம்பர் 23 எடுத்துக்க. ஃபஸ்ட்டில் வணிகத்தின் உண்மையான நிதி நிலையை என்ன செய்யலாம், பிரதிபலிப்பது இல்லைன்னு எழுதி நினைவச்சிக்க. வணிகத்தினுடைய உண்மையான நிதி நிலையை என்ன செய்வதில்லை, பிரதிபலிப்பது இல்லை. அப்போ பாருமா, ஏன் உண்மையான நிதிநிலை சொன்னேன். ஃப்ரிட்ஜ் வந்து நீ 15,000க்கு வாங்கியிருப்பா. அப்போ நீ கணக்கு ஏட்டில் என்ன எழுதியிருப்பான், 15,000க்கு வாங்கியிருப்போம். 15,000 மதிப்புடைய சொத்து இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கிறேன், கம்ப்யூட்டர் வச்சுருக்கலாம். நீ ஒரு செகண்ட் ஹேண்டு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கேன், 50,000க்கு வாங்கியிருக்கிறேன். இந்த 50,000க்கு நீ வாங்கினேன்னு என்ன செஞ்சுருப்பேன், எழுதியிருப்பேன். ஆனால் இந்த இதே மாடல், இதே கம்ப்யூட்டர் நீ டிசம்பரில் வாங்கும்போது விலை என்ன செஞ்சுருக்கலாம், கூடியிருக்கலாம் அல்லது குறைஞ்சிருக்கலாம் மார்க்கெட் ரேட் படி. அப்போ கூடியிருக்கும் குறைஞ்சிருக்கும் பொழுது நீ 50,000 இருப்பா. இப்போ 75,000 கூடும்போது அந்த கம்ப்யூட்டருடைய லாஸ் என்ன ஆயிடுது, 25,000 லாஸில் காட்டுற மாதிரி ஆயிரும் இல்லையா மதிப்பு. இப்போ நம்ம மதிப்பு என்ன செஞ்சுருக்கிறோம், 50,000 வாங்கின கம்ப்யூட்டர் இப்போ 75,000. அதுக்காக நான் 75,000 கணக்கில் காட்ட மாட்டோம். புரியுதா உனக்கு? அப்போ இந்த விலை ஏற்ற இறக்குகளால் உண்மையான நிதிநிலையை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா காட்ட முடியாது. ஓகே. அடுத்து பிற நிறுவனத்தினுடைய இதோட ஒப்பீடு செய்ய முடியாது. இப்போ நீனும் கடை வச்சுருக்கேன், நானும் கடை வச்சுருக்கேன். இப்போ பாரு, நம்ம 2 பேரும் சேமாக ஒரு ஜவுளி கடையை வச்சுருக்கோம். இந்த ஜவுளி கடையில் வச்சிட்ருக்கும்போது நீ வாங்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கலாம் இல்லையா, இந்த அறைகலன்கள், அதாவது இப்போ சப்போஸ் இந்த நல்ல ஷோரூம் வைக்கிறோம், இதெல்லாம் நம்ம வாங்கப்படக்கூடிய அதில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸ் அறைகலன்களை பயன்படுத்தலாம் இல்லையா. இதெல்லாம் நம்ம கணக்கேடுகளில் பதிகிறோம். நீ ஒரு டேட்டில் வாங்கியிருப்பான், உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதே கம்பெனி எனக்கும் தேவை இருக்கும், நானும் வாங்கியிருப்பேன். நீ ஒரு குறிப்பிட்ட டீலர்கிட்டருந்து வாங்கியிருப்பான், உனக்கு கொஞ்சம் குறையாக இருக்கலாம், எனக்கு கூடுதலாக இருக்கலாம். அதில் ஒவ்வொரு பிராண்டுக்கு தக்க ரேட்டுகள் கூடலாம் குறையலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நிறுவனம் நீனும் வாங்கிய விலையில்
அடக்க விலையில் பதிஞ்சிருக்கேன், நான் அடக்க விலையில் பதிஞ்சிருக்கேன். ஆனால் நீ ஜனவரி 1 வாங்கும்போது புது மாடல் வந்த உடனே அதனுடைய ரேட் என்ன செஞ்சுருக்கோம், அதிகமாக இருந்திருக்கும். நான் ஜனவரி கடைசியில் வாங்குறேன்னு வச்சுக்கேன், எனக்கு ரேட் என்ன செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அப்போ ஏற்றத்தாழ்வுகள் படி நம்ம சரியான ஒரு மதிப்பீடுகளை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொண்டு பிற நிறுவனம் வணிக நிறுவனத்தோடு நம்ம கணக்குகளை ஒப்பிட்டு பார்க்க முடியாது அடக்க விலையில் பதியும் பொழுது. இன்னும் லாஸ்ட்டாக முக்கியமான பாயிண்ட்டு நல்லா நீ புரிஞ்சிக்க, மனித வளங்களை நம்ம மதிப்பீடு செய்ய முடியாது. இந்த மனித வளம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது நல்லா புரியுமா, பார்த்து கவனி. மனித வளம், உன் கடையில் நீ 5 பணியாளரை உன் கைக்குள்ளே வச்சு வேலை செய்கிறேன்னு வச்சுக்க. இந்த 5 பணியாளரில் 3 பேர் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, அதாவது சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஒரு 2 பேர் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலையில் அதுக்காண்டி அவங்களுடைய செய்யக்கூடிய வேலைக்கு தக்க ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யல, சம்பளம் மதிப்பீடு செய்கிறது இல்லை இல்லையா. அப்போது சில நேரத்தில் இந்த ஸ்லோவாக பண்ணக்கூடியவங்களுடைய திறனே நம்ம அதிகளவு ஒரு வேலை கம்பெனிக்கு பெற்றிருக்கலாம். எனவே ஒரு மனித வளங்கள் என்பது அந்த நிறுவனத்தில் ஒரு மனிதர்களை கொண்டு பயன்படுத்தக்கூடிய வேலைகள் மூலம் அதுக்கு மதிப்பீடு செய்ய முடியாது. இப்போ சப்போஸ் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், ஒரு 10 கம்ப்யூட்டர் வச்சு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வச்சுருக்கோம். இந்த 10 கம்ப்யூட்டருடைய ஸ்டாஃப் இருக்காங்களே, அந்த பணியாளருடைய மூளைகளுக்கு நம்ம ஒரு ரேட்டை போட்டு பதிவு செஞ்சு மதிப்பீடு செய்ய முடியாது. அதுக்கு எத்தனையோ மனித வளங்கள், அவங்களுடைய வளம், அதை ஒரு செல்வம் இல்லையா, அதை பயன்படுத்துகிறோம், நிறுவனத்துக்கு தொழிலுக்காக பயன்படுத்துகிறோம். அவங்க மூலம் நிறுவனத்துக்கு அதிக அளவு லாபங்கள் இருக்குது. ஆனால் அந்த மனித வளங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, சரியான அளவில் மதிப்பீடு செய்ய முடியாது. எனவே அடக்க விலையில் மதிப்பீடு செய்யும் பொழுது ஒரு சில 3 குறைபாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளை அதை படிச்சுக்க, 2 மார்க்ஸ் கொஸ்டின். ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமானது இரட்டைத்தன்மை கருத்து. இந்த இரட்டைத்தன்மை கருத்து உனக்கு அக்கௌண்டன்சி பிரின்சிபிள் கணக்கு செய்கிறதுக்கு, குறிப்பீடு செய்கிறதுக்கு ஒரு அடிப்படையான கருத்து. முதல் பாயிண்ட்டும் 2வது பாயிண்ட் ரொம்ப தெளிவாக படி. இந்த இரட்டைத்தன்மை கருத்துன்னு சொல்லும்போது ஒவ்வொரு வணிக நடவடிக்கைன்னு சொல்லும்போது ஏற்கனவே முந்தின படத்தில் படிச்சிருக்கோம். நடவடிக்கை என்பது 2 நபர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பணம், பொருள், பணிமாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவை குறிக்கும். இப்போ இந்த பணம், பொருள், பணிமாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவை குறிக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் வணிக நடவடிக்கைகளில் ஒவ்வொரு வணிக நடவடிக்கையிலையும் 2 தன்மைகள் உண்டுங்கிறது அக்கௌண்டன்சி கருத்து ரூல். ஓகே. இந்த அக்கௌண்டன்சி ரூல் படி அதனுடைய மரபு என்ன தொன்று என்ன சொல்லுதுன்னா, எந்த கணக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பற்றுக்கு நிகரான வரவு உண்டு, பற்றும் வரவும் சமம். அதில் உன்னுடைய புக்கில் பார்த்தோன்னா ஒரு தராசு போட்டிருப்பாங்க. இப்போ தராசு நம்ம என்ன செய்வோம், சமமாக இருந்தால் தான் பொருட்களை வாங்குகிறோம் இல்லையா. அது கல் இல்லாமல் இருந்தோன்னா தராசு சமமாக இருந்தால் தான் நல்ல தராசுன்னு சொல்லுவோம். ஓகே. எனவே அந்த சமநிலைப்படுத்தக்கூடிய ஒன்று தான் இரட்டைத்தன்மை கருத்து, பற்றும் வரவும் சமம். நம்ம சொன்னோம், நீ ஒரு 10 லட்சம் கொண்டு முதல் போட்டு தொழில் தொடங்குறா, தொழில் நிறுவனத்திற்கு ரொக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ரொக்க கணக்கு 10,000, பிரிய என்பவருடைய முதல் கணக்கு 10,000 வச்சுருப்பாங்க. இந்த முதல் பொறுப்பு எனவே வர வச்சுருப்பாங்க. வரவில் 10,000 காட்டியிருக்காங்க, ரொக்கம் 10ல் 10,000, பற்றும் வரவும் சமம் என காட்டுறோம். இதை இந்த இரட்டைத்தன்மை கருத்தை அடிப்படையாக வைத்து கணக்கியல் விதி, முதல் விதி நம்ம உருவாக்குறோம். முதல் ப்ளஸ் பொறுப்புகள் = சொத்துக்கள். முதல் ப்ளஸ் பொறுப்புகள் = சொத்துக்கள்னு உருவாக்குறோம். இது உனக்கு முக்கியமான ஒரு 1 வேர்டு கொஸ்டின்னா, முதல் ப்ளஸ் பொறுப்புகள் = டேஷ் கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க. என்ன எழுதுவா, சொத்துக்கள். இப்போ என்ன செஞ்சுருப்பாங்க, ஃபஸ்ட் டேஷை போட்டுட்டு